முட்டை எப்பயுமே என்னோட அவசர சமையலுக்கு ஹெல்ப் பண்ணுற என் செல்லாக்குட்டின்னு தான் சொல்லணும். முட்டையை வச்சு நிறைய ரெசிபிஸ் 15 மினிட்ஸில் செய்கிற மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ரொம்ப அலட்டிக்காமல் ஜஸ்ட் 15 மினிட்ஸில் செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான முட்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா? ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 6-7 பல்லு பூண்டு தோலோடு கூட சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா இலை, 4-5 ஸ்டாண்ட் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மிளகு, 2 கிராம்பு, ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் திக்கான தயிர் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. கடாய் சூடானது 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்சிருந்த கிரீன் பேஸ்ட் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு வேக விட்டுக்கோங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வேலை முடிஞ்சிருச்சுங்க. நல்லா பச்சை வாசனை போயிட்டு இந்த மாதிரி எண்ணெய் லைட்டா தெளிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வேக வச்ச முட்டையை நீங்க ரெண்டா இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்றதுனால பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஸ்லிட்ஸ் போட்டு கூட நீங்க ஆட் பண்ணிட்டு மறுபடியும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் வேக விட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான முட்டை குழம்பு ரெடி. சாதம், தோசை, சப்பாத்திக்கெல்லாம் அட்டகாசமா இருக்கும்.